இப்போ நம்ம ஜூராங் ஈஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம வந்து பாண்டா தான் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத பார்க்கலாம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் பஸ் வருவாப்பில். இது டபுள் பஸ்ஸு. இதில் ஏறுறது அது முன்னாடி ஏறி அந்த கார்டை அங்கே டேப் பண்ணுறது தெரியும். அங்கே டேப் பண்ணிட்டு இப்படி தான் ஏறணும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டோட போர்டு. இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தோடனே இந்த இடத்துல இப்படி தான் பார்த்துக்கணும். 176 பஸ்ஸு, 51, 78, 79 இதெல்லாம் பஸ் நம்பர். எந்தெந்த பஸ்ஸெலாம் இங்கே நிற்குங்கிறது. எந்தெந்த பஸ் எந்த ரூட்டுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒருக்கா இதுதான் பஸ் ஸ்டாப்போட கோடு 28, 24 இந்த ஸ்டாப்போட கோடு. இது ஜூராங் ஈஸ்ட் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்காப்பில் இதுதான் லைப்ரரி, ஜூராங் ஈஸ்ட் லைப்ரரி. இதுக்கு அந்த பக்கம்தான் எம்ஆர்டி இருக்குது. 198 பஸ் நம்பரு. ஸோ 198 இதெல்லாம் பஸ் எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே போகும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 176 கிலோ நம்ம போகிறோம். எல்லா பஸ்ஸும் வந்துட்டு நான் போகிறது எத்தனை பஸ் இருந்தாலும் ஒரு பஸ்ஸு மட்டும் தான் போகணும். 178 இருக்குது. ஸோ இதில் 178 இருக்குது. அடுத்து நம்ம ஏறுற பஸ்ஸு 176 அங்கே தான் போகணும். ஸோ இதுதான் சிங்கப்பூர் ஜூராங் ஈஸ்ட். நல்லா இருக்கா? நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பஸ்ஸில். நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். இங்கேயும் உண்டு போல் சிங்கப்பூர்லேயும். ஸோ இது வந்து பஸ்ஸு வரதுக்கான லைன் இந்த மாதிரி அந்தந்த ட்ராக்கில் தான் போகணும். சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒன் வே தான். நம்ம ஒரு மாதிரி ஆப்போசிட்டில் வர மாட்டோம். இந்த பக்கம் வரவும் இந்த பக்கம் வருவான். வேலிக்கு அந்த பக்கம் போகிறோம், அந்த பக்கம் போய்ட்டுருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வேலியை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் போக மாட்டேங்கிற கதை தான் இங்கே.